நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பேச வந்துடலாம். அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து போலீஸ் அதிகாரிகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவர் ஒரு பக்கம் கைது செஞ்சுட்டாரு. அவனை ஒரு பக்கம் மிரட்டி, நீ எதுக்கிட்ட அந்த இங்கே இவ்வளோ பணம் வச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அவர் வந்து ஒரு பக்கம் உண்மையை ஒத்துக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் மூடி மறைக்க ஆரம்பிக்கிறார். உடனே இதில் வந்து சந்தேகம் வந்துடுது போலீஸ் அதிகாரிக்கு. ஓஹோ, இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது, இவன் என்ன பண்ணா ஏது பண்ணான்றதை நம்ம எப்படியும் ஆராய்ஞ்சு அவனுக்கு சரியான ஆப்பு வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்ககிட்ட கேட்குறாங்க மிரட்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி தான் பணம் தரேன் வான்னு சொல்லிட்டு கூட்டாங்க. அது எதுக்காகன்றது அவங்க கிட்ட தான் கேட்கணும். எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, என் முதலாளி போய் பணம் வாங்கினா சொன்னார், நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து விட்டுற. உடனே ராஜேஸ்வரி போய் கைது செய்கிறாங்க. ராஜேஸ்வரி, எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் எதுக்கு இவனுக்கு பணம் கொடுக்க போகிறேன், இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதை விட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கு உழுது பாருங்க. ராஜேஸ்வரி வந்து மூடி மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இனிமேல் எதுவும் பேசக்கூடாதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வட சுட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ராஜேஸ்வரி பிளான் பண்ணிருக்கோம் என்னன்ட்டு? விஜய், நீங்கள் சொன்னது எல்லாமே ஓகே, ராஜேஸ்வரி இந்த சீப்பு மேட்ரு அது இதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அது எதுவுமே நம்புற மாதிரி தெரியல. இது எல்லாமே உங்களோட கச்சிதமான பிளான்னு சொல்லிட்டு தான் எனக்கு நல்லாவே தெரிய வருது. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அதுக்கு மேலே நீ யோசிச்சுக்கோ. இதுக்கப்புறம் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. அது போல தான் அவள் பண்ணி வச்சுக்கிற பிளான் எல்லாமே. ஒரு பக்கம் சதி திட்டங்கள் நிறையா தீட்டின்னு இருக்கான். இந்த சதி திட்டத்துலேருந்து எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும், அது மட்டும் இல்லாமல் உண்மையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராஜேஸ்வரி பிடிச்சி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஸ்வரி வந்து நான் என்ன சொன்னாலும் சரி, விஜய் கிட்ட சொன்னதான் உண்மை, அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு இதை நம்ம இன்னும் வாக்குவாதத்துக்கு கொண்டு போக வேணாம், இதோட அந்த பிரச்சனை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவத்தோட உச்சிக்கு போயிட்டாங்க. ஓடே வந்து அடிக்கிறாங்க. நீங்கள் தானே எங்கள் அம்மா ரேணுகம்மாவை கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடி பேசினிருக்கா அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்கள் ஃபோன் பேசுகிறமோ நான் எல்லாமே கேட்டேன், ஆனால் அது அப்பா கிட்டேயும் மல்லியம்மா கிட்டேயும் சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளே நிறைய சண்டைகள் வரும், அது நான் எதிர்பார்க்கல, அது எனக்கு வேணாம், அதனால தான் நான் சைலண்டாக இருந்தேன். ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணுங்கன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே நான் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, இது எல்லாமே இப்போதைக்கு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு தான் நான் மூடி மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்கா நம்ம வெண்பா குட்டி. அதை கேட்டதும் விஜய் கோவம் வந்துடுது. ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சிட்டு, சொல்லுடி வெண்பா குட்டி சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஆமாம் உண்மைதான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. நீ காலில் விழுந்தாலும் சரி, கையில் விழுந்தாலும் சரி, இனிமேல் உன்னை மதிக்கிறதுக்கு என்னால் முடியாது, இனிமேல் நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். நீ பண்ண தப்பு சாதாரண தப்பு இல்லை, கொஞ்சம் கூட கூச்சம் வெக்கம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கே, உன்னெல்லாம் என்ன ஜென்மன்னு சொல்லிட்டு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஏன் இந்த மாதிரி பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறேன். உடனே கோவப்படாதீங்க, நான் எதுவுமே தெரிஞ்சு அறிஞ்சு செய்யலை, எல்லாமே தெரியாமல் புரியாமல் செஞ்சிருச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இதோட விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இதெல்லாம் எப்படி விட முடியும், இதெல்லாம் விடவே முடியாது, இதுக்கப்புறம் தான் உனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு பக்கம் வாக்குவாதம் அதிகமாக ஆரம்பிக்குதுங்க. போலீஸ் ஒரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியை கைது செஞ்சிடறாங்க. அந்த இடத்துல இப்போ சுடர் கேஸுக்கு பதிலாக இப்போ ரேணுகா கேஸும் வந்துருச்சு. ரேணுகா கொண்டது ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. இந்த விஷயம் அப்பவே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லேடிஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு லேடி போலீஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சட்டம் பேசணும். தீபிகா அந்த இடத்துக்கு கரெக்டாக அப்போ தான் வராங்க. என்ன பிரச்சனைன்னு பார்க்க தீபிகா மேடமே வந்துட்டாங்களே. தீபிகா மேடம் தோ கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் மூஞ்ச எங்கே போய் வச்சதுன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கவலைகிடமா இருக்கு. ஐயோ என்னடா இது, நாம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறான், நமக்கே வருது அந்த சோதனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுக்கு தாங்க சொல்றது, எந்த அளவுக்கு ஆடாமல் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடாமல் ஆடினாலும் சரி, ஓடாமல் சரி, தப்பு செஞ்சால் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், அதுக்கான நேரம் அதுக்கான காலம் வந்துருச்சு, இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி இந்த பிரச்சனை தப்பிக்க போகிறாங்க அப்படின்றது பல கட்ட விஷயமா யோசிச்சுன்னு தான் இருக்காங்க. இந்த யோசனைகள் எல்லாமே ஒரு பக்கம் சக்ஸஸாக முடியாதா, என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் தாங்க போயின்னு இருக்குது. சரி பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து செம்ம பர்ஃபெக்ட்டுங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இந்த ராஜேஸ்வரி தான் சம்மந்தப்பட்டிருப்பானே, நீ தான் மல்லி இந்த ராஜேஸ்வரி அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சப்போர்ட் பண்ணேன். இப்போ தெரியுதா யார் எப்படி யார் நொப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் கேடு கெட்ட கேரக்டருக்கு. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் சும்மா விடக்கூடாது, அடித்து ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனுங்க. இதை கேட்டதும் என் மேலே தான் தப்பு, நான் மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மன்னிப்பு, எனக்கு ஆங்கிலத்தில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. ஒரு பக்கம் என்னடா இது மன்னிப்பு கின்னிப்புன்னு, இதெல்லாம் நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிட்ட விட்டு மன்னிப்பு கின்னிப்புன்னு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க. சரி போனது போச்சு. தீபிகா வந்து கைது செய்கிறாங்க. தீபிகா கைது செய்யும்போது ராஜேஸ்வரியை பார்த்து, அடியை
நான் உன்னை எதுக்காக இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன், ஆனால் நீ எப்படி போய் மாட்டியிருக்க பார்த்தியா, முட்டாள் 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 அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே நீங்கள் என்னதான் திட்டினாலும் நான் என்ன பண்ணட்டும், நடக்கிறது தான் நடக்கும், நடந்தது தான் நடந்து போச்சு, நான் தெரியாமல் அறியாமல் புரியாமல் செஞ்சுட்டு இப்போ எனக்கே வினையாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சோகத்தில் வேதனையில் கூனி குருவி போய் ஓரமாக உட்காந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ராசா, எல்லாமே கையை மீறி போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபீலிங் சோதனை வேதனை இது எல்லாமே ஒரு பக்கம் கடந்து போயாச்சு. இதுக்கப்புறம் கடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் நாம தாங்க அடிச்சு ஆடணும், இது நம்ம ஆட்டம் கபிலா, அடிச்சு ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை பாருங்கள், உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை பெருசாகவும் போகிறதில்ல, இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியை ரிலீஸ் பண்ணுறேங்க. கதிரேசனுக்கு அந்த விஷயம் தெரியல. கதிரேசன் வேகமாக வராரு, வந்து அடின்னு அடிக்கிறாரு. ஏண்டி நல்லா என்ன ஜென்மன்னு சொல்கிறது தெரியல, தம்பியோட சொத்தை அடையிறதுக்கோசரம் தம்பி பொண்டாட்டியே கொலை பண்ணியிருக்கேன், நீ எல்லாம் மனுஷிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உடனே எனக்கு சொத்து தாண்டா முக்கியம், அதுக்கு அதெல்லாம் இப்படி பண்ண இப்போ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நீ ஜெயிலுக்கு போய் கழித்தின் அப்போ தான் உனக்கு புத்தி வரும், உன்ன மாதிரி ஆளாலாம் ஜெயிலில் போட்டு சும்மா நுங்கு நொக்க வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய பார்த்து. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்து நம்பருக்கு தருங்க.